ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, என் ஃப்ரெண்டோட மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். சரி, ரொம்ப நாள் கழித்து காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்கலான்னு போனால், அதில் ஒருத்தன் ரோட்டில் ஓரமாக உட்காந்து வேலை செஞ்சுட்டு கடமை உணர்ச்சி ஆட்டிக்கிட்டு இருக்கான். சரி, நாங்கள் போனதே மேரேஜுக்கு லேட்டாக தான் போனோம். கடைசி பந்தியை சாப்பிட்டு வெளியே வேறு எங்கேயாச்சும் போகலான்னு சொல்லிட்டு கோ கார்ட்டிங் வந்தோம் ஈசிஆரில். நாங்களும் என்னடா கார் ரேஸ்லாம் ஓட்டுறா, நாங்கள் ஜாலியாக இருக்கோம்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். நானும் ஜாலியாக ஹெல்மெட்லாம் மாட்டிகிட்டு வா போகலான்னு சொல்லிட்டு பின்னாடி ஃப்ரெண்டை வீடியோ எடுக்க சொல்லிட்டு நானும் முன்னாடி ரெடியாக வந்து நின்றுட்டேன். பார்த்தா எனக்கு எந்த கார் எடுக்கிறதுனே தெரில. என் ஃப்ரெண்டு, மச்சான் காரை பார்த்துடுறா, எல்லா கார்லேயும் பிரேக் இருக்காது அப்படின்ட்டான். என்னடா கார் ஓட்டுறதே ஃபஸ்ட் டைமு, இதில் எல்லா காரில் பிரேக் இருக்கும் பிரேக் இருக்காதுன்னு பயமுறுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காரை தேடிக்கிட்டே நின்றுட்டு இருந்தேன். சரின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டாரு. அதுக்குள்ளே ஒரு குரூப் ஃபோட்டோ போட்டுடலான்னு சொல்லிட்டு நாங்களும் போட்டுட்டோம். நம்ம காரும் ரெடியாக வந்துச்சு. சரி, சாமி மேலே பாரத்தை போட்டு நானும் ஒரு காரில் ஏறி உட்காந்துட்டேன். இந்த கார் தான் நம்ம இன்றைக்கி காப்பாற்ற போகுதுன்னு சொல்லிவிட்டு ஓட்டலான்னு ரெடி ஆகிட்டேன். நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் கோ கார்ட்டிங்கை முடிச்சுட்டு வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. சரி, கிளம்பலான்னு வெளியே வந்தால் ஆப்போசிட்லேயே பீச் பார்த்துட்டு எப்படி போகாமல் இருக்க முடியும்னு சொல்லிட்டு சரி பீச்சுக்கு போகலான்னு போயிட்டோம். ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணதில் காலேஜ் டேஸை பற்றி பேசிக்கிட்டே இருந்தோம். பேசுனதில் டைம் போனதே தெரியல. சரி, ஓகே, ஈவினிங் டைமில் ஒரு டீ குடிக்கலாம் எப்படி, அதான் ஒரு டீயை வாங்கி குடிச்சிட்டே இருக்கும்போது வீட்டில் இருந்து பாப்பாவை பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஐஷு கால் பண்ணிட்டா. சரி, ஓகே, நம்மளும் காலைல வந்து கிளம்பணும்னு சொல்லிட்டு வேகமாக வண்டியை ஓட்டிட்டு ஃப்ரெண்டை ரயில்வே ஸ்டேஷனில் ட்ராப் பண்ண சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன். பாய்.